பெருமையோட சந்தோஷமாக அறிமுகப்படுத்துகிறேன். ப்ளூ சட்டை மாறன் சார் உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் ரோஸ் சட்டை ராஜன். சரிங்களா சார்? அவரை மாதிரி இவ்வளோ ஒரு மூவி கிரிட்டிக் தான். உட்காருங்க சார். எங்கள் மூவியை வந்து பார்த்த உடனே வெளியே வந்து வாழ்த்தினார். சும்மா வாழ்த்தலை, ஏதோ படம் பார்த்தோம் அப்படின்லாம் வாழ்த்தாமல் அது ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க சார். ஐயா என்ன வார்த்தை சொன்னார்னு இருக்குது சார், கரெக்டாக குறைய பேச தெரியாது. இந்த எடுத்தீங்க இல்லையா, ஒரு 4 நாள் அப்படி தான் ஓடும். 5ஆம் நாள் இந்த படத்தை பாருங்கள், அன்னைக்கிளி மாதிரி பயங்கரமாக ஓட போகுதுன்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னார் சார். ஒரு பொதுமக்களாக சாதாரணமாக விட்டுட்டு போயிருக்கலாம், ஒரு ப்ரொடியூசர் சார்பாக பேசணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப அருமையான ரிவ்யூ கொடுத்தாரு. அவர் கொடுத்த ரிவ்யூவும் கண்டிப்பாக இந்த படத்தோட சக்ஸஸுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சுது. இது மாதிரி பலர் எந்த பலனும் எதிர்பார்க்காம அவங்க அழுது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசி அவங்களுக்கு என்ன புண்ணியம், இந்த படத்துக்கு ஜென்யூனாக ஒரு மரியாதை போய் சேருன்றதுக்காக இவர் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பாராட்டினீங்க. பத்திரிக்காரன் நீங்களாம் அந்த மக்கள் இன்றைக்கி இந்த டைம் பாராமல் லேட்டாக வந்தால் கூட எங்களை சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சசி சார் வந்து ஃப்ரம் த டே ஒன் சொல்லாமலே இருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு யூனிக்னஸ் வச்சு பண்ணுறதுக்கு திருப்தி இல்லாமல் ஒரு படத்தை அவர் பண்ணுறதே இல்லை. தொடர்ந்து உங்களோட பயணம் வந்து இதே மாதிரி யூனிக்காக போட்டோம் சார். அண்ட் ரோஸ் சட்டை ராஜன் சார், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் தொடர்ந்து நீங்களும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸோ என்ன மனசில் படுதோ நீங்கள் பேசணும் சார். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பல இடங்களில் வந்து கண் கலங்குற மாதிரி தான் சில வயசில் உள்ள ஏஜானவங்களாம் உட்காந்துருந்தாங்க. நானும் படத்தை பார்த்தேன். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆகுது? விருதுசாமின்றப்போ ஒரு லேடி வந்து 40 வயசு உள்ளவங்க மறுமணம் பண்ணலாம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பொதுமக்களாக என்ன சொல்லுவாங்க? இல்லை, கண்டிப்பாக ஆக்சுவலாக நாங்கள் காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து ஒரு பிற்போக்குத்தனமான பல பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுருந்தோம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னேன், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் இறந்தால் ஒரு மனைவி வந்து தீக்குளிக்கணுன்றதே ஒரு மிகப்பெரிய ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்படிலாம் வாழ்ந்திருக்கோமான்னு சொல்லிட்டு. இது மாதிரி பல பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான ஒரு பல பழக்க வழக்கங்களை வந்து இன்றைக்கும் பல சமுதாயங்கள் கொண்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ டெவலப்ட் கண்ட்ரி, இவ்வளோ டெவலப்ட் தமிழ்நாடு மைண்ட் செட்டில் கூட பெண்கள் மனசில் வந்து கணவன் இறந்த உடனே ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இன்னொரு துணையை தேர்றது தவறு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக அந்த சொசைட்டியும் கல்ச்சரும் விதிச்சிருக்கு. அது இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்னோட சொந்த பந்தங்கள்லேருந்து நிறைய பேர் இது வந்து இந்த மாதிரி ஒரு மனப்போக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த படத்தை அந்த கருத்தை உடைக்கிற விஷயத்தில் இந்த படம் வந்து ஒரு பங்காவது பங்களிக்கும் அப்படின்றதுல 100 பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊரையும் சேர்ந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அருவாக்கத்தையோட வந்து இது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கிடையில் அவங்க மகன்கள் 2 பேருமே எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்றதில் ஸ்ட்ராங்காக அடிச்சு ஊட்டி நிற்கிறாங்க. கண்டிப்பாக அது அந்த ஒரு கதையிலேயே சிறப்பு அம்சமாக அவங்களும் கண்டிப்பாக படத்தில் அவங்களும் வந்து அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணுறோம்டா அப்படின்ற மாதிரி ரிப்பீட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இது எப்படி இருந்துச்சு? இல்லை, கதையை கேட்கும்போதே அழுதுட்டேன் ஆக்சுவலாக. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி தான் பிச்சைக்காரன் 1 கேட்கும்போது கூட அழுதேன் ஆக்சுவலாக. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. இது வந்து இப்போ கதையாக கேட்கும்போதே இப்படி இருக்கே, பார்க்கும்போது எப்படி இருக்கும். வழக்கமாக கதையில் நம்ம வந்து ரொம்ப எமோட்டாக ஆகிட்டோம்னா பார்க்கும்போது அதோட பெருசாக தான் இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். நினச்ச மாதிரியே வந்து மக்களோட சப்போர்ட்டோட உங்களோட சப்போர்ட்டோட வந்து இன்னும் நீங்கள் மக்கள்கிட்ட இதை போய் சேர்க்கணும். படம் நினைக்காம இதில் பெரிய பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலும் நிறைய லேடிஸ் வந்து படத்தை பார்க்கணும், ஜென்ஸ் கூப்பிட்டு வரணும். இது இப்போ பொதுமக்களுக்கான உங்களுக்கான படம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 5-6 வாரம் இந்த படத்தை ஓட்ட முயற்சி பண்ணுங்கள். சரிங்க, அடுத்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து படம் பேர் அப்பா குட்டி. நீங்கள் படம் பாருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.